கேட்டு சொல்லாமல் இதெல்லாம் ஆகாது. அடித்தட்டு அனுபவம், அடித்தட்டு விஷயங்களை உற்று நோக்கி அதில் பிஸ்னஸ் செய்து அதில் அனுபவம் வரக்கூடிய விஷயத்தை பேசி பழகணும். ஒரு சின்ன கஸ்டமர் ஒரு 10 ரூபா வியாபாரம் பண்ணுறோம், அந்த கஸ்டமர்கிட்ட எப்படி பேசலாம்? ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தைகிட்ட எப்படி பேசலாம்? ஒரு பெரியவங்க வராங்க, அவங்ககிட்ட எப்படி பேசலாம்? காசு அதிகமாக கொடுத்தா தான் பேசவும் கிடையாது. 1 ரூபா கொடுத்தாலும் நம்மளுக்கு நம்ம முதலாளி, அவங்க தொழிலாளி, நமக்கு சாப்பாடு போடுறீங்க ஒரு வாடிக்கையாளர். நம்மளுக்கு சோறு உண்ணறதுக்கு முக்கிய காரணம் ஒரு வாடிக்கையாளர். அந்த வாடிக்கையாளர் எந்த வாடிக்கையாளராக இருந்தாலும் அவங்ககிட்ட எப்படி பேசணுங்கிறது அடித்தட்டிலேருந்தே கற்றுட்டு வரலாம். அவங்ககிட்ட கற்றுட்டு வந்தாவே 1000 விஷயம் நாம் தெரிந்து கொள்ளலாம். பெரிய விஷயமே கிடையாது இந்த வாழ்க்கையில், உலகத்தில் பெரிய விஷயமே கிடையாது. அனுபவம் வேண்டும், அப்பொழுதுதான் வாழ்க்கை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும். ஒவ்வொரு ஷோரூம்காரருக்கு சொல்கிறேன், நீங்கள் படிப்பு ஓகே, போய் கற்றுக்கிறது ஓகே, உடனே கடை தொடங்குனீங்கன்னா எந்த விதத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கி, அது எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, எந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான் பண்ணுவீங்க, உங்களை விட சீனியர் யாராவது மார்க்கெட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணாங்க, அவங்களுக்கு பதில் உங்களால் சொல்ல முடியுமா? அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்கை சரியாக வகுத்தீங்கன்னாவே உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? நன்றி.